இன்றைக்கி நம்ம ஒரு 3 வாராகி அம்மன் கோயில் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறது மெலாட்டூர் வாராகி அம்மன் கோயில். இங்கே உள்ள சுற்றி வர பாதையிலெல்லாம் நமக்கு விநாயகர், முருகன், காளி, சண்டி அது மாதிரி எல்லா சிலைகளும் இருக்குது. பெருமாளும் இருக்கார், எல்லாம் சிவனும் இருக்கார். சயன கோலத்தில் வாராகி அம்மனும் இருக்காங்க. நிறைய வாராகி அம்மன் சிலைங்க இருக்குது. இந்த கோயிலில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இங்கே வாராகி அம்மனுக்கு நம்ம கையால் குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இதுதான் மூலவர். பார்க்கவே ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கவும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. எல்லா சாமிங்களோட சிலைகளும் இங்கே இருக்குது. காமாட்சி அம்மன் சிலை கூட ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது இது பள்ளிகொண்டா கிட்ட இருக்கிற கோயில் வாராகி அம்மன் டெம்பிள். இதுவும் ஜலவாராகி சொல்கிறாங்க. நம்ம கையால் சாமிக்கு நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். இங்கேயும் ஈஸ்வரன், பெருமாள்னு சிலைங்க இருக்குது. சிவன் சயனத்தில், விஷ்ணு, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது, ரம்யமாக இருக்குது. நிறைய செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க சுற்றி. கோயிலோட சுற்றுப்பாதை. இது உள்ளே போனோம்னா நல்ல பெரிய வாராகி அம்மன் சிலை இருக்குது. மேருவும் இருக்குது வழியில். இங்கே நம்ம மஞ்சள் அரைச்சி சாமிக்கு பூசி வழிபட்டுக்கலாம். மேலே போய் தண்ணி ஊற்றி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க பண்ணலாம். முடியலன்னா கீழே இருந்தே பண்ணிக்க சொல்கிறாங்க. இங்கேயும் நிறைய வாராகி அம்மன் சிலைங்க எங்கே பார்த்தாலும் இருக்குது. எல்லா சாமியும் இங்கேயும் இருக்குது. மஞ்சளை அவங்கவுங்க வேணுன்ற அளவுக்கு அரைச்சி சாமிக்கு பூசி வழிபடுறாங்க. இங்கே தான் இந்த வாராகி அம்மனுக்கு தான் மஞ்சள் பூசுறது. ஊஞ்சல்லையும் வாராகி அம்மன் இருக்காங்க. நம்ம வேண்டுதலை வச்சு ஊஞ்சல் ஆட்டி வழிபட்டுக்கலாம். விநாயகரை கடைசியாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அடுத்து இங்கே சலவன்பேட்டையில் இருக்கிற வேலூரில் வாராகி அம்மன் டெம்பிள். இங்கேயும் நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க. இதான் மூலவர். எல்லாரும் என்னென்ன வேண்டுதலோ அவங்கவுங்களது நிறைவேற வேண்டி முடிச்சுக்கிறோம்.